குட் மார்னிங் ராதாமா. குட் மார்னிங் நரசிம்மாச்சாரியார். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இந்தாங்க எடுத்துக்கங்க. என்னது மிட்டாயா? இல்ல இல்ல, சாக்லேட். ரெண்டுல தான் சக்கரை போட்டிருக்கான். இப்படி எல்லாம் எப்படி பாக்கி இருக்கிறவனுக்கு கொடுக்க வேண்டாமா? இந்த வீட்டுல மொத்தம் 17 பேர் இருக்கா. நீங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணுமோ இல்லையோ? இங்க பாருங்க 17 விட்டு வச்சிருக்கேன். இது அத்தனையும் நான் சாப்பிட போறேன்னு நினைச்சாடா. முடியாதே. ஐ எம் ரன்னிங் சுகர் கம்ப்ளைண்ட். இந்த மேரத்தூர் கிருஷ்ணமாச்சாரி தெரியுமோ இல்லையோ? அதான் என் தோப்புறார். 62 வயசுல திண்ணையில திண்டை போட்டு காஞ்சவரதான் எழுந்திருக்கவே இல்ல. ஏமாத்திண்டே இருக்கார். 82 வயசாச்சு. உத்தர் குடுக்க போகப்படாத. உடனே ஒரு வேலையை சொல்லி உயிரெடுப்பார். அவர் வாயில 4 அள்ளி போட்டுட்டேன்னா ஷப்பிண்டே இருப்பார். அவரால் தொந்தரவே இருக்காது. அடே, உங்க பிறந்த நாளாச்சே. இந்தாங்க அன்பளிப்பு. வேண்டாம் நரசிம்மாச்சாரி, என்னால உங்களுக்கு ஏன் வீண் செலவு? செலவு பண்ற அளவுக்கு ரொம்ப அள்ளி கொடுத்துடுறாள். என் சம்பளம் எவ்வளவுன்னு என் டிஃபன் பாக்ஸே சொல்லுமே. யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கா அமெரிக்காவில இருந்து. அமெரிக்காவில இப்படி பாதி படிச்சுட்டு இல்லையே, அமெரிக்காவுக்கு சேர்லயே போயிட்டு வர போல் இருக்கேன். சரி சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஏன் வேலை? அந்த பொட்டலத்தை கொஞ்சம் பிரிக்கல. உள்ள என்ன இருக்கு நானும் பாத்துட்டு போயிடுறேன். அதுல நீங்க பார்க்க கூடாது. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் காட்டுங்களேன், திருப்தியா பாத்துட்டு போயிடுறேன். நரசிம்மாச்சாரி காட்டப்பட்டேல. சரி, நீங்களே பிரிச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கணும். என்ன வீட்டு வேலையெல்லாம் நீயே எடுத்துக்கிட்டாப்ல இருக்க? எனக்கு இதுல ஒண்ணு சமையல் அத்தா. குடும்பத்துல ஒரு பொண்ணு வந்தா அவ செய்ய வேண்டிய வேலை தானே இதெல்லாம். அப்பா அப்பா, அத்தா டிஃபன் சாப்பிட வந்துட்டாரு. நீங்க சாப்பிட வாங்க. வந்துட்டேன். என்ன மாப்பிள, நீ ஆபீஸ் சீக்கிரம் கிளம்பிட்டு இருக்கு? ஆமா, வியாபார விஷயமா 2 பேரும் சந்திக்கணும். நீங்க உட்கார்ந்து சாப்பிடு. பாய், நான் கூப்பிடு. ஐயே, சட்னி சுத்தமா உப்பு இல்ல. சமையல்காரங்களை நம்மளாவே படுத்தான். நாளையில இருந்து சமையல் நீயே கவனிச்சுக்க. போதும், அவளுக்கு அந்த வேலையெல்லாம் வேணும். எனக்கு பழக்கப்பட்ட வேலை தானே அத்தா. இந்த வீட்டுல பழக்கமா இருக்குமா? இங்க வேண்டாம். பரகடி உட்கார்ந்து சாப்பிடு. குக்கர். சார் கூப்பிட்டேடா? ராதாவை கூப்பிட்டேன். என்ன கூப்பிட்டேடாக்குன்னு நினைச்சேன். ராதாவை கூப்பிட்டேன். எனக்கு தெரியும் கூப்பிட்டா ராதாவைத்தான் கூப்பிடுவேன். என்னையே கூப்பிட போறேன்னு யோசிச்சேன். ராதா, நீ இன்னைக்கு என் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறேன். ஓகே? நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, நீங்க எல்லாம் இப்படி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறத பாக்குறதுக்கு கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? அதோட இந்த நரசிம்மாச்சாரி தன் கையார பரவாருன்னா கோபுரத்துக்கு கலசம் வச்ச மாதிரி இருக்கும். கலசம் வைக்கட்டுமா? மொட்டையா இருக்கும் சார். சரி, நான் வரேன். சாப்பிட்டு போங்க சார். சாப்பிட்டு போங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். கூடிய சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ளை, இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து எப்ப வரும் நாங்க எல்லாம் புரியா துடிச்சுட்டு இருந்தோம். எவ்வளவு சந்தோஷமான செய்தி, எவ்வளவு சுகமான செய்தி. இந்த குட் நியூஸ் நீங்க இப்படி சொல்லி எடுத்துட்ட மாத்திரம் போடாது. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த லக்கி கேர்ள் யாருன்னு நீங்க... என்னமா அது? என்ன கேள்வி? கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்யங்கேன்னு அலைவாங்களா? மூர்த்தி சார், அந்த அரைத்த ரொம்ப சுழுவா பிடிச்சிட்டாள். பந்தியில உங்களோட சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு எந்த விதமான யோகியதையும் கிடையாது. ஏன்னா எங்க முதலாளிக்கே மௌனார் ஆக போறேனே. பாருங்களேன், பக்கத்துல வெக்கத்துல முகம் செவந்து கிடக்கு, ஆப்பிள் மாதிரி. நரசிம்மாச்சாரி, மாமா, come on. Thank you. உன் பேர் என்ன சொன்ன மறந்துட்டேன். சரசு. சரசு, நீ உட்காந்து சாப்பிடு. ஐயா, அது கூடாதுங்க ஐயா. தப்புங்க ஐயா. ஒரு தப்பும் இல்ல, சும்மா சாப்பிடு. அப்பாவுக்கு தெரிஞ்சா உதப்பாருங்க ஐயா. அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், சாப்பிடு. வா. இந்த மாலையை என் அன்பு பரிசா ஒருத்தருக்கு கொடுக்க போறேன். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ராதா, இந்த பரிசு உனக்கு. இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள் இல்ல? இந்த விஷயத்தை இவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. நான் எதை மறந்தாலும் உன்னுடைய பிறந்த நாளை மறக்க மாட்டேன். தேங்க்யூ சார். ஆமா ஆமா, என்னமா எப்படி நடந்துட்டேன்? 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் போது இப்படி ஆத்திரத்தோடையும் அழகியோடு ஓடி வந்தா
அவனை பத்தி என்ன நினைப்பார்? இந்த பொறாமை எல்லாம் வேண்டாம். உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு உனக்கு எத்தனை பேர் சொல்றது? ஒரு நகைத்திறமை அவனுக்கு கொடுத்தாரு. இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை சொத்தும் அத்தனை நகையும் உனக்கு தானே சொந்தம். ஏன் ஷாதா எழுத்துக்கிட்டே இந்த ஃபைல்ல உங்க கையெழுத்துக்கு தேதி 25 போட்டிருக்கீங்க. ஓ காட், ஐம் சாரி. இன்னைக்கு என்ன டேட்டு? 22. ஓ வெரி வெரி சாரி. அப்போ நான் சொன்னபடி நீங்க ட்ராப் பண்ணிக்கங்க. நீங்க பாதி டீடைல்ஸ் தானே சொல்லிருக்கீங்க. அது நீங்க ஃபில் பண்ணீங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா என்ன கேளுங்க. அதான். எஸ் சார். நாளைக்கு என்ன தேதி? 23rd. நாளைக்கு 24th. அதுக்கு அடுத்த நாள் 25th. கரெக்டா 10:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட். இன்டர்நேஷனல் ட்ரேடர்ஸ் ஆபீஸ்க்கு போகும். இதுல அந்த அட்ரஸ் இருக்கு. அங்க ஏ செக்ஷன் மேனேஜர் மிஸ்டர் சீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நான் கொடுத்த லெட்டரை கொடு. பாக்கியெல்லாம் நான் அவர்கிட்ட டெலிபோன்ல பேசிக்கிறேன். ஓகே ஓகே. சரி சார். என்னது இன்டர்நேஷனல் ட்ரேடர்ஸ் முதலாளி பேண்டையும் ஜிப்பாவையும் போட்டு எக்மோர் ஸ்டேஷன் முன்னால பக்கபலத்துக்கு 2 பெண்களோட நடந்து போயிட்டு இருக்கார். நரசிம்மாச்சாரி, நீ ஒரு முட்டாடுறா. இல்லையே, கண்ணு அதே மாதிரி இருக்கு, அதே கால் அதே கை, எல்லாமே அதே. நரசிம்மாச்சாரி, கிட்ட போய் சரியா பாத்துடுறா. ஐம் சாரி. உன் ஃப்ரெண்டோட பேர் என்ன சொன்னேன்? மேரி. மேரி. அம்மா, இவ்வளவு சீக்கிரம் என் பேரை மறந்துட்டீங்களே. என் அட்ரஸ் எப்படி ஞாபகம் வச்சிருப்பீங்க? நிச்சயமா அட்ரஸ் மறக்க மாட்டேன். சாயந்தரம் அவளை பார்க்க வர போறேன். இல்ல நானும் வழியில டிராப் ஆகி முதலாளிதான் இல்ல அவரு மாதிரி. சிச்சி, கொஞ்ச நேரத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல் இருக்கேன். இதோ டாக்டர் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். ஐயரே, அட போ ஐயரே, உனக்கு வேற வேலை இல்ல. அட வேலை செய்ய விட ஐயரே. வயசான காலத்துல மொத்தமா மாட்டிட்டேன். உம்மால ஓடவே முடியாது. நான் சொல்றதை கேட்டே தீரணும். ஒரு விஷயம் என்னன்னா, எக்மோர் ஸ்டேஷன்ல இன்னைக்கு என் முதலாளி மாதிரியே ஒரு ஆளை பார்த்தேன். அவன் என்னடா பைஜாமா ஜிப்பா போட்டு பால்கோவா வைக்கிற மாதிரி இருக்கான். நம்ம முதலாளியை பார்த்தா கோடீஸ்வரர், பேண்ட் கோட்டோட இருக்கார். இங்க முதலாளி ஒரு பொண்ணோட போறார், அங்க பைஜாமா 2 பொண்ணோட வர்றான். எனக்கு கன்ஃபியூஷன் வருமா வராதா? கன்ஃபியூஷன் வரத்தான் செய்யும். அப்புறம் என்னடா, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நேரா அந்த பைஜாமாக்காரங்கிட்ட போய், ஏன் சார் நீங்க தான் எங்க முதலாளியா அப்படின்னு கேட்கலான்னு போறேன். அப்படின்னு தள்ளிட்டாப்ப. அதே துவனி. ஆமாடா நடிச்சுமா, வேலை இல்ல. என்ன சரி துப்பிட்ட? உண்மை நிறைய இருந்தா இப்படியா? Good morning, sir. Good morning. உட்காரு. Thank you. என் பேர் கௌரி சார். கோதுமலை பக்கத்துல எதிபரா இருக்காரு மிஸ்டர் ராகவன். Yes, உங்களை பத்தி சொல்லிருக்கேன். உங்களுக்கு லெட்டர் கொடுத்திருக்காரு. மிஸ் கௌரி, மேனேஜிங் டைரக்டரோட பர்சனல் கிளர்க்கா உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கு. ரொம்ப பொறுப்பான வேலை. ஒரு சிறு தவறு நடந்தாலும் எங்க பாஸ் சீட்டை கிழிச்சிருவாரா? எஸ், யூ ஆர் ரைட். சார், ஐ அம் ஸ்ரீனிவாசன். எஸ் சார், அந்த சிலோன்கள் வந்திருக்காங்க. ஓகே சார், உங்க அப்பாயின்மெண்டோட ரெடி பண்ணி வைக்கிறேன். அதுக்குள்ள எங்க எம்டியை பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்துரு. இந்தப்பா, இவங்களை நம்ம எம்டி ரூம் கூட்டும் போ. Thank you, sir. இல்ல அப்படிதான். ஆமா ஆமா.
வேற இருக்கு, வேற இருக்கு. அப்படியா? ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இந்த ரூமுக்கு வந்தீங்க? உங்க பேரு? கௌரி. நான் கேட்டது 4 கேள்வி. குமுதமல்ல 10க்கு எனக்கு லெட்டர் கொடுத்தார் சார். மேனேஜர் உங்களை பார்க்க சொன்னார் சார். வேலை கிடைச்சு போச்சு சார். அதனால ரூம்குள்ள வந்தேன் சார். உங்க பேச்சுல குழப்பம் இருக்குதே தவிர கோர்வை இல்லையே. சாரி சார். ஓ, சிலோன்ல இருந்து வந்த பொண்ணு நீங்க தானா? எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். நான் கேட்கறது ஒண்ணு, நீங்க சொல்றது ஒண்ணா இருக்க. எஸ் சார். நான் சின்சியரா வேலை செய்வேன் சார். உங்களை எந்த செக்ஷன்ல போட்டிருக்காங்க? உங்ககிட்ட போட்டிருக்கு சார். என்கிட்ட போட்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாப்பீங்களா? டைப்ரைட்டிங் தெரியும் சார். குவாலிஃபிகேஷன்? சிலோன்ல படிச்சேன் சார். ஐ மீன் யுவர் குவாலிஃபிகேஷன். BA. கொடுங்க. ஹலோ, ராமையாவா? எப்போ வந்தீங்க லண்டன்ல இருந்து? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பேசணுமா? பிசினஸ் பத்தி தானே? தாராளமா பேசலாம். ஒண்ணு செய்யுங்க, சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. டின்னர் சாப்பிட்டுட்டே பேசலாம். ஜஸ்ட் மிஸ் கௌரி, நீங்க போகலாம். நான் என்னையா பிரம்மச்சாரி, என்ன ஜாலி? நீதான் ஜாலியான ஆளு. உனக்கு எப்போ ராகவனை பத்தியே நினைப்பு. அதனால்தான் யார பார்த்தாலும் உனக்கு ராகவன் மாதிரியே கண்ணுக்கு தெரியுது. இல்ல மேரி, அச்சில எடுத்த மாதிரி அதே உருவம். இவர் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு, அவர் சூட் போட்டிருக்காரு. அதே மீசை, அதே கிராப். எனக்கு ஒரே ஷாக். உடம்பெல்லாம் நடுங்குது, வேர்வை கொட்டுது. எஸ் கமிங். ஹலோ மேரி. வாங்க மிஸ்டர் ராகவன். கௌரி இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தா. இந்த மெட்ராஸ்லயே இவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஆண்மகன் நான் தான். என்ன பத்தி பேசாத, யார பத்தி பேசுவான்? உட்காருங்க. தேங்க்யூ. காபி டீ ஏதாவது? டீ பெட்டர். கொண்டு வர. என்ன மேடம், மேனேஜரை பாத்தியா? லெட்டர் கொடுத்தியா? வேலை கிடைச்சதா? என்ன சம்பளம்? 600 ரூபாய் சம்பளம். நான் கேட்டது 4 கேள்வி. ஆமா, அவரும் 4 கேள்வி கேட்டாரு. சிலோன்ல படிச்சேன்னு, BA பாஸ் பண்ணேன்னு. மேனேஜர் வேலை கொடுத்தாரு. ரூம்குள்ள போக சொன்னாரு. ஒரே ஷாக். எனக்கு ஷாக்கு? என்ன சொல்ற? நான் உண்மையத்தான் சொல்றேன். நீங்களே நேர்ல பார்த்தா உங்களுக்கும் ஷாக் அடிக்கும். உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டும், கை கால்லாம் விட விட நடுங்கும். எனக்கு ஒண்ணு நடுங்காது, எனக்கு ஷாக்கும் அடிக்காது. ஆமா, நீ ஆபீஸ் போயிட்டு வரியா இல்ல ஏதாவது பயங்கரமான பிக்சர் பார்த்துட்டு வரியா? கௌரிக்கு என்ன குழப்பம் நான் சொல்றேன் சார். இவ ஆபீஸ்க்கு போயிருக்கா, மேனேஜிங் டைரக்டர் மீட் பண்ணிருக்கா. அவரு உங்களை மாதிரியே இருக்காரா? ஒரே சாயல்ல 2 பேர் இருக்கிறது சர்வசாதாரணம். இதை இவ ரொம்ப பெருசுபடுத்துறா. வந்ததுல இருந்து போயாம அதையே சொல்லிட்டு இருக்கா. உங்களை மாதிரியே அவருக்கு கிராப்பா, அவரை மாதிரியே உங்களுக்கு மீசையா?